பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனுடைய நாமத்தை துதிக்கிற தேவ ஜனங்களாகி உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டோர் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஆம், இங்கு தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனைப் போல கன்மலையும் இல்லை என்று சொல்லி. அப்படியானால் வேதத்திலே எத்தனையோ விதமான கன்மலைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே கூட கன்மலையின் வெடிப்பு என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்து 12 விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, தேவனை போல கன்மலையும் இல்லை. தேவனை போல கன்மலை. அப்ப தேவனை போல கன்மலை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாலே தெரியும். வேதாகமத்திலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதிலே மிக பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாயாராகிய அனுசுத்திரம்மா கர்த்தர் அன்னாள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயாகிய அன்னாள் கர்த்தரை குறித்து ஒரு பெரிய பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடல் இந்த 2ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 10வது வசனம் வரைக்கும் தொடருகிறது. ஏறத்தாழ 9 வசனத்திலே அந்த அன்னாளுடைய பாடல் இருக்கிறது. அதிலே அவர் பாடல் ஆரம்பித்து முதல் காரியத்திலே, அதாவது 2வது வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார், தேவனை போல கன்மலையும் இல்லை என்று சொல்லி. அப்படியானால் இந்த அன்றாளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டிருக்கிறார்? ஒரு உயரமும் பெரிதுமான கன்மலையை போல தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இந்த தேவனை போல கன்மலை என்றால் என்ன அர்த்தம்? தேவனை போல கன்மலை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு சில முக்கியமான வேதத்தின் அடிப்படை ஆதாரங்களை பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்தோடு நாம் கவனிக்கலாம். தேவனை போல கன்மலை என்று சொன்னால் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகரியா 12:8 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தேவனை போல கன்மலை என்றால் என்ன அர்த்தமாம்? இந்த சகரியா 12:8 சொல்லுகிறது, அவர் குடிகளை காப்பாற்றுவார் என்று சொல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. குடிகளை காப்பாற்றுவார். அப்படியானால் தேவனை போல கன்மலை என்று சொன்னால் அவர் நல்ல காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த காப்பாற்றுவார் என்று சொல்லுகிற அந்த தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் வேதத்திலே பார்த்தால் யாரை காப்பாற்றுவார் என்றுதான் நாம் இங்கு அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 2வது, எதற்காக ஆண்டவர் காப்பாற்றுவார்?
முதலாவது, யாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 22:27 சொல்லுகிறது, வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவனை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. ஆம், இங்கு ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று நாம் பார்க்கிற அதே தருணத்துல இங்க ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அவள் கூப்பிட்டும் அல்லது கூக்குரலிட்டும் காப்பாற்றுவார் இல்லாமல் சிக்குண்டு போன ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இன்றைக்கு ஒரு பக்கத்துல ஆண்டவர் காப்பாற்றுகிறவராய் இருந்தாலும் மறுபக்கத்துல இந்த உலகமோ கர்த்தர் நல்லவர், அவரை சார்ந்தவர்களை, அவரை அண்டிக் கொண்டவர்களை, அவருக்காக வாழ்கிற அல்லது ஊழியம் செய்கிறவர்களை சோத்திரம் காப்பாற்றக்கூடிய எண்ணமோ இருதயமோ இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல இல்லை. அதிலே சமீப நாட்களாய் என் இருதயத்தை வெகுவாய் உடைத்த ஒரு சம்பவம். அது நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன். இதே நிலைமை போனால் கிறிஸ்தவத்துக்கே ஒரு ஆபத்து வந்துவிடும். என்ன சம்பவம் என்றுச்சுன்னா, நான் பார்க்கிறேன் சில பிரபல்யமான ஊழியங்கள் கொஞ்சம் வளர்ந்த ஊழியத்துக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களே பலவிதமான விரோதிகளாய் எழும்புகிறார், பலவிதமான சத்துருக்களாய் எழும்புகிறார். இந்த வளர்ந்த ஊழியங்களுக்கும் பெருகின ஊழியங்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்கிறவர்களுக்கும் ஆதரவாய் செயல்படாவிட்டாலும் உதவியாய் இருக்காவிட்டாலும் இவர்கள் அந்த ஊழியத்தை குறித்து குறை சொல்லுவது, அந்த ஊழியத்தை குறித்து குற்றம் சாட்டுவது, அது சில ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பிவிட்டு நாங்கள் எழும்ப மாற்றோம் என்கிற வாக்குறுதி கொடுத்து அவர்களிடத்திலே பணம் வாங்குவது, இப்படி இந்த கடைசி நாட்களில் பிரபல்யமான முக்கியமான தேவனுக்காக சுத்திர வைராக்கி ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியிலே சுத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்து, தனக்கென்று ஒரு கோட்பாட்டை வைத்து, தனக்கென்று ஒரு தனி உபதேசத்தை உருவாக்கி அதை கொண்டு போய் திணிக்கும் வண்ணமாக பல ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். இது உண்மையாகவே இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் காப்பாற்றப்பட முடியாத அளவுக்கு ஏன் ஊழியத்துக்கு வந்தோம், ஏன் ஊழியத்தை செய்கிறோம் என்று அந்த கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உபத்திரவங்கள் பெருகிவிட்டது. இதே நிலைமை போனால் தேவனுடைய ஊழியங்களை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் அந்நியர் அல்ல, அந்த கிறிஸ்தவர்களே போதும். சமீபத்திலே 4 மாவடியிலே ஒரு ஊழிய குழுவினர் புறப்பட்டு போய் சுத்திர தரப்பின் வாசல் ஜெபம் நடத்தும் போது எதிராக நின்று ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சென்னையிலே பால்தனருடைய குடும்ப திருமண விழாவிலே ஒரு குழுவினர் போய் வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சபையிலே தேவ பிள்ளைகளே நுழைந்து போய் சுத்திரம் அங்கு வேண்டாத உபதேசத்துக்கு ஒரு எதிராய் பேசி அவங்க பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் RSS காரர்கள் கிடையாது, அல்லது மற்ற எதிரானவர்கள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள். இந்த இப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளதான் நீங்கள் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன், நாமும் இருக்கிறோம். இந்த கொடிய காலத்துக்குள் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார் அல்லது எப்படிப்பட்டவராய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த 1 சாமுவேல் 2:2 அவர் நல்ல சொல்கிற ஒரு கண்மலையை போல, தேவனை போல கண்மலை என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு கண்மலையாய் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த காப்பாற்றுகிறவர், அதாவது தேவனை போல கண்மலை என்று சொன்னா அவர் காப்பாற்றுகிறவர் என்று சொன்னேன். எப்படி அவர் காப்பாற்றுகிறார்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகரியா, ஓ கர்த்தர் நல்லவே. 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். இப்போ கண்மலையை போல, தேவனை போல கண்மலை என்று சொன்னா, அந்த கண்மலை யார்? அவர் காப்பாற்றுகிற தேவன். அந்த காப்பாற்றும்படி அந்த கர்த்தர் எழும்பும் போது எப்படி எழும்புகிறாராம்? ஒரு சேனையோடு எழும்புகிறார். தம்மோடு கூட யுத்தம் நடப்பிக்கிற ஒரு சேனை, தம்மோடு கூட பட்டயம் பிடிக்கிற ஒரு சேனை, தம்மோடு கூட வேகமாய் ஆயுதங்களை பிரயோகிக்கிற ஒரு சேனை. அப்படிப்பட்ட ஒரு சேனையோடு தான் ஆண்டவர் எழும்பி தம்முடையவர்களை, தம்முடைய ஊழியங்களை, தம்முடைய தேவ பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிற கண்மலையாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே சுத்திரமா இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய ஊழியத்தை சார்ந்த விசுவாச தேவ பிள்ளைகளே, அல்லது இந்த ஊழியத்துக்கு முதல் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஆபத்து எது நடந்தாலும் சரி, இந்த சகரியா 9:15 படி சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்ற வார்த்தையின்படி நீங்க நல்ல ஸ்தோத்தரித்து ஜெபித்து பாருங்க. மகிமையின் கர்த்தருடைய கரம் மகிமையான காரியத்தை செய்கிறதா இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதுவும் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னா, சுத்திரம், அந்த சேனைகளின் கர்த்தர் என்கிறவர் எப்படிப்பட்டவர்? அது சாதாரண ஒரு சேனை கிடையாது. அது ரொம்ப வல்லமையான கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே ஒரு சேனை. அந்த வல்லமையான சேனையிலே பலவிதமான தூதர்கள் உண்டு. அந்த பலவிதமான தூதர்களிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சுதந்திரம், பட்டயம் பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பட்டயம் வீசுகிறவர்கள் இருக்கிறார்கள், சங்காரம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரம், தேவனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அளவு ரத்தம் இல்லாமல் காயத்தை ஏற்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் தம்முடைய மந்தையை காக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவை. இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் சுதந்திரம் அவர் காப்பாற்றுகிறவராய் வருகிறார். வரும்போது எப்படி காப்பாற்றுகிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனை போல கண்மலை என்று சொன்னால், முதலாவது அவர் காப்பாற்றுகிறவர். எந்த ரூபத்திலே காப்பாற்றுவார்? சேனைகளின் கர்த்தராய் வந்து காப்பாற்றுவார். அந்த சேனைகளின் கர்த்தராய் வந்து காப்பாற்றும் போது அந்த சுத்திரம், அந்த சேனை எப்படி இருக்குமா? ஒரு பட்சியை போல. சுத்திரம், இந்த பறவை என்று சொல்ல முடியாத அளவுக்கு, வர்ணிக்க முடியாத அளவுக்கு, ஆனால் ஏதோ ஒன்று பறக்கிறது. அது ஒரு பறவை தான் சொல்ல முடியும். அது குயிலா, குருவியா, பருந்தா, சுதந்திரம் அல்லது கழுகா என்று சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு பட்சியை போல கர்த்தர் தம்முடைய சேனையை அனுப்புவார். அனுப்பி என்ன செய்வாராம்? அந்த ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அதை விடுவிப்பார், விடுவிப்பார். தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறவராயும் தம்முடைய வார்த்தையினால் விடுவிக்கிறவராயும் வெளிப்படுகிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அது ஒரு காலம் மாறா. நாவு என்கிற பட்டயத்தோடு சிலர் வருகிறார்களா, அல்லது குற்றச்சாட்டு என்கிற அநியாயத்தின் குற்றத்தோடு வருகிறார்களா?
அல்லது எப்படியாகிலும் பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வெறிகொண்டு வருகிறார்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓ சோத்திரம், தேவனை போல கண்மலை என்று சொன்னால் அவர் காப்பாற்றுகிறவர். ஓ கர்த்தர் நல்லவே, அந்த காப்பாற்றுகிற தேவன் ஏசாயா 31:5 ஓ உங்களிடத்தில் அவர் கடந்து வந்து உங்களை விடுவிக்கவும் வல்லவராயிருக்கிறார். இதற்கு பேர்தான் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் அவர் விடுதலையாக்குகிறவே. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கண்மலையுமான தேவன், தேவனை போல ஒரு கண்மலை, அவர் எருசலேமை காப்பாற்றுவார், எருசலேமின் குடிகளை விடுவிப்பார். அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட எருசலேம் வாசிகளாகத்தான் இருக்கிறோம். எருசலேமின் குடிகளாகத்தான் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். அப்போ தேவன் உங்களையும் சரி, என்னையும் சரி, நம்மையும் சரி, ஓ அவர் நல்ல ஒரு காப்பாற்றுகிற கர்த்தராய், அவர் எருசலேமின் விடுவிக்கிற கர்த்தராய் ஆண்டவர் இன்று முதல் உங்களுக்கு காணப்படுவார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவே. மரணத்தின் கன்னிகள் வந்தாலும் அந்த மரணத்தின் வல்லட்டிகளை ஆண்டவர் நிர்மலமாக்குவார். வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, வல்லட்டி என்கிறதான ஒரு வார்த்தையும் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வல்லட்டி என்பது என்ன? அந்த வல்லட்டி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதத்தின் புஸ்தகம் 89 சங்கீதம் 48 வசனம். சங்கீதம் 89 48 வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வல்லட்டியை குறித்து இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லட்டிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லட்டிக்கு. ஆம், வல்லட்டி என்பது ஒரு மனுஷனை அடி பாதாளத்துக்கு கூட இழுத்து கொள்ளக்கூடியது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அடி பாதாளத்துக்கு கூட கொண்டு போய் விடக்கூடிய அதுதான் வல்லட்டி. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வல்லட்டிக்கு கூட நம்மை விடுவித்து காக்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. 2 சாமுவேல் 22 3 வசனத்தின் பிற்பகுதி. 2 சாமுவேல் 22:3. வேண்டியவர்கள் குறித்து கொள்ளுங்க. என்னை வல்லட்டிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. அப்படின்னா உங்களை கொன்று போட வேண்டும், உங்கள் ஜீவனை எடுத்து விட வேண்டும், அல்லது உங்களை சிறைப்படுத்த வேண்டும், ஏதாவது ஒரு சிக்கலுக்குள் இழுத்து விட வேண்டும் என்று வல்லட்டியை போல காணப்படுகிறவர்கள் யாரோ அந்த வல்லட்டிக்கு என் ஆண்டவர் உங்களை விடுவித்து காப்பாற்றுகிறவராய் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:3 என்னை வல்லட்டிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. பலம் கொண்டு தைரியமாயிருங்கள், ஸ்தோத்தரித்து துதியோடு இருங்கள், நல்ல மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்கள். மகத்துவத்தின் கர்த்தர், மாட்சிமையின் ஆண்டவர், அந்த எல்லா வல்லட்டிக்கும் ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அந்த வல்லடி என்பது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, சாதாரணமானது கிடையாது, அது துரத்தக்கூடியது. அதுதான் வல்லட்டி. அந்த வல்லட்டிக்கும் ஆண்டவர் காப்பாற்றி ரட்சிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், தேவனை போல கண்மலை என்று சொன்னால் முதலாவது காப்பாற்றுகிறவர் என்று பார்த்தோம்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப தேவனை போல கண்மலை என்று சொன்னால், இரண்டாவதாக அது எந்த அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 77 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 77:13 வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் ஓ சோதரம், அந்த தேவனை போல கண்மலை என்று சொன்னால் இரண்டாவது என்ன அர்த்தமாம்? அவர் பெரிய தேவன் என்று அர்த்தம். பெரிய தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெரிய தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? அதே சங்கீதம் 77 சங்கீதம் 14வது வசனம் சொல்லுது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அல்லேலூயா. ஓ, தேவனை போல கண்மலை என்று சொன்னால் இரண்டாவதாக அவர் பெரிய தேவன். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் மட்டும் தேவன் கிடையாது. கர்த்தர் மட்டுமே தேவன் என்று நம்மால் சொல்ல முடியாது. வேதத்திலேயே பலவிதமான தேவன்களை குறித்து, தேவர்களை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, சில விக்கிரகங்களை குறித்தும் தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில மனிதர்களை குறித்தும் தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ சத்திரம், இன்னும் நல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில உருவங்களை தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை கூட மெலித்தா தீவு மக்கள் அவன் தேவன் என்று சொன்னார்கள். இப்போ பரிசுத்த வேதாகமத்தில கர்த்தர் மட்டும்தான் தேவன், அவர் ஆண்டவர் மட்டும்தான் தேவன். அந்த யெகோவா தேவன், அவர் மட்டும்தான் தேவன் கிடையாது. பலவிதமான தேவன்களை குறித்து வேதமே சொல்லுகிறது. ஆனால் எத்தனை விதமான தேவனை குறித்து இந்த வேதத்துல எழுதி இருந்தாலும், எத்தனை விதமான தேவனை குறித்து சரித்திரங்கள், ஓசத்திர பூர்வீகங்கள் சொன்னாலும், இங்க சங்கீதம் கர்த்தர் 77:13 சொல்லுகிறது, எல்லா தேவனை பார்க்கலாம் நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பெரியவர். அவர் பெரிய தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறபடினால், ஓ, நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தையே எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இந்த பெரிய தேவன் என்ன செய்வார்? இந்த பெரிய தேவன் எதை நடப்பிப்பார் என்று சொன்னால், சங்கீதம் 77:14 சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். ஜனங்களுக்குள்ள வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜபத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஓ சோத்திரம், அந்த தேவனை போல கண்மலையானவர் இரண்டாவதாய் அவர் பெரிய தேவனாய், ரொம்ப உயர்ந்த மாபெரும் தேவனாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். அந்த பெரிய மாபெரும் தேவனாய் வருகிறவர் என்ன செய்கிறார்? அதிசயத்தை அல்ல, அந்த வசனம் சொல்வது அதிசயங்களை செய்கிறார். அதிசயத்தை என்று சொன்னா ஒரு நாளைக்கு அல்லது எப்போதோ ஒரு முறை ஒரு அதிசயம் நடக்கும். ஆனா அதிசயங்கள் என்று சொன்னா உங்களுக்கு எப்போதெல்லாம் அதிசயங்கள் வேண்டுமோ அப்போதெல்லாம் அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு பேர்தான் அவர் பெரிய தேவன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே,
அப்படியானால் இந்த பெரிய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார், அதை நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமும் மிக அவசரமுமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த அதிசயங்களை அவர் செய்யும் போது அது எப்படிப்பட்ட அதிசயமாய் இருக்கும். தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 98 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 98:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஆமென். அதிசயங்களை செய்கிறார் என்று சொன்னா முதலாவது எதை குறிக்கிறது? ரட்சிப்பை உண்டாக்கினதா. ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொன்னா, நீங்க சிக்கி இருக்கிற சேற்றிலிருந்து அவர் காப்பாற்றுகிறவர், நீங்க அகப்பட்டிருக்கிற வலையிலிருந்து அவர் மீட்டெடுக்கிறவர். நீங்க சோத்திரம் எந்த இடத்துல தெரியாமல் மாட்டிக்கொண்டீர்கள், அதிலிருந்து அவர் உங்களை சோத்திரம் விடுதலையாக்குகிறவர். அதற்கு பேர்தான் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அவர் அதிசயங்களை செய்கிற போது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த இடத்துல கடந்து வந்து எந்த மனிதர்களுக்கு உங்களை காப்பாற்றணும், எந்த சிங்கங்களுக்கு உங்களை காப்பாற்றணும் என்பதை சோத்திரம் ஆண்டவர் விளங்க பண்ணுவார். இங்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்துல ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் அது பல நேரத்தில் நமக்கே தெரியாது, அல்லது அது தேவன் செய்த அதிசயம் போல நம்மால் உணரவும் முடியாது. ஆனால் அந்த அதிசயத்தை ஆண்டவர் தான் செய்திருப்பார். அந்த அதிசயத்தை கேட்கிறவர்களுக்கு, அதாவது அதிசயத்தை அனுபவித்தவர்கள் நாமாயிருப்போம். நமக்கு அது ஒரு பொருட்டாய் தெரியாது, நமக்கு அது ஒரு பெரிதாய் விளங்காது. ஆனால் யாற்றையாவது போய் அதை சொல்லும் போது அவர்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எப்படி இதை சொல்லுகிறேன் தெரியுமா? தாவீது ஒரு சிறுவனாய் இளம் வயதுடையவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கிறது? ஒரு விசை ஒரு சிங்கம் வந்து ஆடுகளை கொள்ளுகிறது. இன்னொரு விசை கரடி வருகிறது. இப்ப என்ன பண்ணிட்டான்? நேரா போனா அந்த கர்த்தர் நல்லவே சிங்கத்தின் தாடையை பிடிச்சு சோத்திரம் சிங்கத்தையும் அந்த கரடியும் சோத்திரம் பிடிச்சு கொண்டு போட்டுட்டா சிங்கமும் செத்து போச்சு, கரடியும் செத்து போச்சு. ஆனா இதை அவன் ஒரு பெரிதாக எடுக்கவே இல்லை. நான் யார் தெரியுமா? நாடு மேய்க்கும் போது சிங்கத்தை கொன்றவன். நான் யார் தெரியுமா? கரடியை கிழித்து போட்டவன் என்று அவன் தன்னை பறைசாற்றவே இல்லை. ஆனா அதை பொருட்டாய் பெரிதாய் எடுக்கவும் இல்லை. அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இப்ப கவனிங்க, அவன் சொல்றான், சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன். ஆனா அது வரைக்கும் இவன் சிங்கத்தை கொன்றதையோ கரடியை கொன்றதையோ அவனுடைய தகப்பனுக்கு தெரியாது, தாயாருக்கு தெரியாது, மற்ற சகோதரர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதை பெருசா எடுக்கவும் இல்லை. ஆனா ஒரு கட்டம் வரும்போது அந்த காரியத்தை, அந்த அதிசயத்தை ஆண்டவரே சொல்ல வைக்கிறார்.
அதை யார்கிட்ட போய் சொல்ல வைக்கிறார் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தின் ராஜாவினிடத்தில் சொல்ல வைக்கிறார். சாதாரண ஆட்கள் அல்ல, இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தின் ராஜாவாகிய சவுல்கிட்ட போய் அதை சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டவர். இப்போ இது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? சிங்கத்தை கொல்றது எவ்வளவு பெரிய அதிசயம். கரடிய, அது தாடிய பிடிச்சு அடித்தேன் அப்படின்றான். இவன் அடிச்ச அடியில சிங்கம் செத்து போச்சு. இவன் அடித்த அடியில கரடி செத்து போச்சு. இப்போ இவன் சிங்கத்தை அடித்தது உண்மை, கரடிய அடித்தது உண்மை, ரெண்டும் செத்தது உண்மை. ஆனா இது எப்படி நடந்தது? தாவீது தன்னுடைய பலத்தினால் நடந்ததா என்று கேட்டா அதுதான் கிடையாது. அத தாவீதே சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. முன்னாடி சொல்றான், சிங்கத்தை அடிச்சது நானு, கரடிய அடிச்சது நானு, சிங்கத்தை கொன்றது நானு, ஓ கரடிய கொன்றது நானு. ஆனா இப்ப 17 வசனத்துல சொல்றான் தாவீது அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அப்போ அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், இந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்றது சாதாரணம் கிடையாது, அது பெரிய அதிசயம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சிங்கம் என்பதும் கரடி என்பதும் 2 விதமான போராட்டத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சிங்கம் என்பது வாழ்க்கையில் உண்டாகிறதான பயங்கர பொறாமையின் அல்லது ஆகார பசியை குறிக்கிறது. ஆனா கரடி என்பது தன் குட்டிகளை காப்பாற்றுவதை குறிக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சிங்கத்தை போல பசியோடு அலைஞ்சி உங்களை எப்படி பிடிக்கலாம், என்ன எடுக்கலாம். அதுல தாவீது ரொம்ப தெளிவா சொல்றான், ஒரு ஆட்டுக்குட்டிய வந்து சிங்கமும் கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்தது. இப்ப இது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிராய் சிங்கம் போல சில எழும்புகிறார்கள், கரடி போல சில பிளறுகிறார்கள், திமிருகிறார்கள், பீறி போட பார்க்கிறார்கள் என்றால், இந்த தாவீதினிடத்தில் இருந்த ஆடுகளில் ஒரு ஆடு விசேஷமா இருந்ததை போல உங்களிடத்தில் அவர்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த விசேஷத்தினாலதான் அவங்க என்ன செய்கிறார்கள், தங்களை சிங்கத்தை போல காண்பிக்கிறார்கள், கரடியை போல வருகிறார்கள். ஆனால் நடக்க போவது என்ன? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவர் தேவனை போல கண்மலையானவர். அந்த தேவனை போல கண்மலையானவர் என்று சொன்னால் அந்த தேவன் பெரியவர் என்று அர்த்தம். அந்த பெரியவர் என்று சொன்னால் அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று அர்த்தம். அந்த அதிசயங்களை செய்கிறவர் என்று சொன்னால் அவர் சிங்கத்தையும் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் உங்களை தப்புவிக்க போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பாருங்க. சோதரம், அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தாவீதை எப்படி தப்புவித்தார்னா, அவன் கையினாலேயே அவைகளை கொல்ல வைக்கிறார். அவன் கையினாலேயே அவைகளுக்கு சாவை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவனாய் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாய் இருந்து
அந்த கண்மலையான தேவனை அடைக்கலமாய் பற்றி கொண்டிருக்கிறது உண்மைன்னா, உங்களுக்கு எதிராய் சிங்கமாய் வருகிறவர்களுக்கு, கரடியாய் வருகிறவர்களுக்கு ஈட்டி எறியணும், அம்பு எறியணும், அல்லது வேற ஒரு பராக்கிரமசாலிய கூப்பிடணும் என்கிற தேவை கிடையாது. சிங்கத்தை கொல்லக்கூடிய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரடியை அடித்து கொள்ளக்கூடிய, இங்கு எல்லாரும் சொல்லுவாங்க தாவீது சிங்கத்தையும் கரடியும் கொண்டான்னு. ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அந்த தாவீது சிங்கத்தையும் கரடியும் அடித்து கொன்றானாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபை உண்டாவதாக. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, நான் அது தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதை அடித்து. கர்த்தர் நல்லவே. போன வாரத்துல ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன். அப்ப அவரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு வாயை திறந்து சொன்னார், கர்த்தர் சொல்றார் பாஸ்டர், அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஒரு பயங்கரமான ஒரு தேவ பிரசன்னை நிறைத்தது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், சமுத்திரமானது அலை அலையா எழும்பினாலும், அது எவ்வளவு பெரிய அலைகளை கரைக்கு கொண்டு வந்தாலும், அந்த அலைகளை அடக்குவதற்கு அவர் மதில் சுவர் கட்டப்போவது கிடையாது. சமுத்திரத்தின் அலைகள் பொங்கி வரும்போது அது தடுப்பதற்காக ஆண்டவர் அங்கு சுவர் எழுப்ப போவதில்லை. அதற்கு பதிலாக அந்த அலையை ஒரே அடிப்பாராம். சமுத்திரத்தின் அலைகளை அடிக்கிறவர். இங்கு தாவீதை கொண்டு சிங்கத்தை அடிக்கிறார், கரடியை அடிக்கிறார். இதனுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு சிக்கல் வரும்போது, அதை ஜெயிப்பதற்கு வேறு ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தர் கொண்டு வரப்போவது இல்லை. உங்களுடைய கையை கொண்டே கர்த்தர் அடிப்பார். நம்முடைய கைகள் தான் அவர்களை அடிக்கும். அந்த அடிக்கு பேர் மரணாடி. மரணாடி. கர்த்தர் தாவீது சொல்லுகிறான், அதை அடித்து கொன்று போட்டேன், அதை ஓட விடல, போ தப்பிச்சுக்கன்னு சொல்லி விரட்டி விடல. நான் அது ஒரு அடித்தேன், அது அப்படியே செத்து போய்விட்டு அதை அடித்து கொன்று போட்டேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கண்மலையின் தேவன் என்று சொன்னார், தேவனை போல கண்மலை என்று சொன்னார். முதலாவது அவர் காப்பாற்றுகிறவர், இரண்டாவது அவர் பெரிய தேவன் என்று அர்த்தம். அந்த பெரிய தேவன் என்று சொன்னால் அதிசயங்களை செய்கிறவர் என்றார். அந்த அதிசயங்களை செய்கிறவர், ஆரம்பத்திலே சொன்ன அதிசயத்தை அல்ல, அதிசயங்களை. இப்போ இந்த அதிசயங்களை செய்கிறவர் என்று சொன்னா எத்தனை அதிசயம்? 4 அதிசயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 4 அதிசயம். அந்த 4 அதிசயம் என்ன? 1 கர்ஜிக்கிற சிங்கம், 2வது பீறி போடுகிற கரடி, 3வது கொலை செய்ய தீவிரிக்கிற கோலியாத், 4வது பொறாமை பிடித்த சவுல். திரும்பவும் சொல்றேன், தாவீதுக்கு அதிசயங்கள் நடந்தது. அது 4 விதமான அதிசயங்கள். 1 கர்ஜிக்கிற சிங்கம், அதை அவன் அடித்து கொன்று போட்டான். 2வது பீறுகிற கரடி, அதை அவன் அடித்து கொன்று போட்டான்.
மூன்றாவது கொலை செய்ய வருகிற கோலியாத். கோலியாத் சொல்றான், உன்னை கொன்று உன் சரீரத்தை காகங்களுக்கு போடுகிறேன், பறவைகளுக்கு போடுகிறேன். அப்ப தாவீதை கொல்லுவதுதான் அவனுடைய நோக்கம். அப்போ கொலை செய்வது அவனுடைய திட்டம். அப்போ கொலைக்காரனாகிய கோலியாத்தை கொல்லுவது தாவீதுடைய பெரிய நோக்கம். அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. நாலாவது, தாவீதின் வாழ்க்கையில் என்ன அதிசயம் விளங்கினது? பொறாமை பிடித்த சவுலுடைய கைக்கு விலகினது. இங்க 4 பேருக்கும் இந்த 4 பேருமே ஒரே ஆயுதத்தை தான் பயன்படுத்துறாங்க. யார் யாரு? சிங்கமும் ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்துது. கரடியும் ஒரே ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. கோலியாத்தும் ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தலாம். சவுலும் ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தலாம். அந்த 4 பேரும் பயன்படுத்தின ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அதை தாவீது ரொம்ப அழகா சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும். அப்ப சிங்கம் தாவீதை கொல்ல பார்த்த போது அது பயன்படுத்தினது தன் கையை. கரடி தாவீதை பீற பார்த்த போது அந்த கரடி பயன்படுத்தினது கையை. கோலியாத் தாவீதை கொல்ல பயன்படுத்த பார்த்த போது அவன் பயன்படுத்தினது தன் கையை. ஈட்டி தாங்கை பிடித்திருந்தான். அந்த கையை வச்சுதான் தாவீதை கொல்ல பார்த்தான். 4வது பொறாமை பிடிச்ச சவுல், அவனும் தன் கையை நீட்டிதான் இந்த தாவீதை சோத்திரம் கர்த்தர் நல்லவை ஈட்டியை எறிந்து கொல்ல பார்த்தான். இப்போ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பெரிய தேவன் என்று சொன்னால் அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 77:13-14 சொல்லுகிறது. 1, அவர் பெரிய தேவன். 2வது, அதிசயங்களை செய்கிறவன். எப்படிப்பட்ட அதிசயங்கள்? நானாவிதே 4 அதிசயங்கள். சிங்கம் என்கிற கர்ச்சிக்கிற சிங்கத்தின் கைக்கும், பீறுகிற கரடியின் கைக்கும், கொலை செய்ய வருகிற கோலியாத்தின் கைக்கும், பொறாமை பிடித்த அந்த சவுலுடைய கைக்கும் தாவீதை தப்புவித்தா. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரனாகினா ஒரு காரியத்தை வெளிப்படையா சொல்லணும். இந்த கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குரியது மாத்திரம் கிடையாது. பிரசங்கித்து கொண்டிருக்கிற எனக்கும் நடக்க போகிறது என்பதை நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கும் அந்த அதிசயங்கள் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவை. கர்ச்சிக்கிற சிங்கம் ஊழியத்துக்கு விரோதமாய் பயங்கரமாய் வாயை திறந்து பயங்கர ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பீறுகிற கரடி கருத்த உருவமா பயமுறுத்துவதை போல வந்து கொண்டிருக்கிறார். அந்நிய புத்திரனாகிய கோலியாத் எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும், இவனை கொன்றுவிட வேண்டும் என்று ரகசிய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடையில ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிற சவுல் போன்ற ராஜாக்கள் பொறாமைப்படுத்திருக்கிறார்கள். இந்த பயங்கர போராட்டத்துக்கு மத்தியில தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? என்னுடைய தேவன் 1 சாமுவேல் 2:2 அவர் தேவனை போல கண்மலையானவர். அந்த தேவனை போல கண்மலையானவை. சங்கீதம் 77:13 அவர் பெரிய தேவன். அந்த பெரிய தேவன் 14வது வசனத்தின்படி அதிசயங்களை செய்ய போகிறார். இதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும்
சிங்கம் வலது பக்கத்திலே, கரடி எதிர்ப்புறத்திலே, ஓ கோலியாத் முன்புறத்திலே, சவுல் பின்புறத்திலே, நாலா பக்கமும் வந்தாலும் ஒரு பக்கத்தில் எனக்கு ஆதரவாய் சத்திய வேதாகமம் இருக்கிறது. ஏனென்றால் என் உயிரும் பேச்சும் மூச்சுமே வசனம்தான். வசனம்தான் என் வாழ்க்கையின் அடிப்படை. அப்போ எனக்கு முதலாவது பாதுகாப்பா இருப்பது என்னுடைய சத்திய வேதாகமம். ஓ கர்த்தர் நல்லவர், அது வலது புறத்தில் என் பாதுகாப்பா இருக்கிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னை சத்தியத்திலே நடத்துகிறவர், அவர் என் இடது புறத்திலே என்னை காக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது அவர் தேவன், அவர் எனக்கு முன்புறத்திலே பாதுகாக்கிறவராய் முன்னே செல்லுகிறவராயிருக்கிறார். நாலாவதாக பின்புறத்திலே பிதாவாகிய தேவன், அவர் ஆதியும் அந்தவுமானவராய் இருக்கிறார். இப்போ இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த கோலியாத், இந்த சவுல், இந்த 4 போராட்டங்களுக்கு ஆயுதங்களுக்கு எதிராக ஒரு பக்கம் தேவனுடைய வேதம், மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு பக்கம் குமாரனாக இயேசு கிறிஸ்து, மறுபுறத்தில் பிதாவாகிய தேவன், இந்த 4 பெரிய ஒரு அடைக்கலத்தின் கோட்டை என்னை சூழ்ந்திருக்கிறபடினால் எனக்கு நன்றாய் தெரியும். தாவீதைக்கு அதிசயங்களை செய்த தேவன் எனக்கு மாத்திரமல்ல, இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜீசஸ் நேம். அந்த விசுவாசத்துக்குள் வாருங்கள், அந்த திட நம்பிக்கைக்குள் வாருங்கள், அந்த அஸ்திவார நம்பிக்கையிலே கடந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சிங்கங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், கரடிகளை பார்த்து ஓட வேண்டாம், கோலியாத்துக்களை குறித்து நடுங்க வேண்டாம், சவுல் போன்றவர்களுக்கு மறைவதற்காக ஒளிய வேண்டாம். ஓ நீங்க தைரியமாய் காரியத்தை செயல்படுத்துங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நாளத்தனையான அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 2:2 படி தேவனை போல கண்மலை, தேவனை போல கண்மலை என்று சொன்னால் முதலாவது சகரியா 12:8 படி அவர் குடிகளை காப்பாற்றுகிறார், எருசலேமின் குடிகளை காப்பாற்றுகிறார். இரண்டாவது அந்த தேவனை போல கண்மலை என்று சொன்னா சங்கீதம் 77:13 வசனத்தின்படி அவர் பெரிய தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த சொத்திரம் தேவனை போல கண்மலை என்று சொன்னால் அவர் யார்? தேவனை போல கண்மலை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோபு 19:22 வாசிக்கிறேன். தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தி அற்று இருக்கிறது என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். நன்றாய் கவனியுங்கள். ஓ சுத்திரம், தேவனை போல கண்மலை என்று சொன்னால் அவர் நல்லவர் தான், அவர் பெரியவர் தான், அவர் காக்கிறவர் தான். ஆனா அதே சமயத்துல அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவர், துன்பப்படுத்துகிற தேவனாயும் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த துன்பப்படுத்துகிற தேவன். இப்ப இதை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஓ ஆண்டவர் துன்பப்படுத்துவார் என்று உங்களுக்கு யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? ஆனா கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், தேவனே சில நேரத்தில் சிலரை துன்பத்துக்கு ஒப்பு கொடுப்பார்.
அவர்களை கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே துன்பப்படுத்தி அந்த துன்பத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ தேவன் சிலரை துன்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஓ கர்த்தர் நல்லவே என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட துன்பம்? உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 30:7. இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். யாரை ஆண்டவர் துன்பப்படுத்துவார் என்று சொன்னா உன் பகைஞர்கள் மேலும். யார் உங்களை பகைக்கிறார்கள், யார் உங்களை வெறுக்கிறார்கள், உங்களிடத்தில் ஏராளமான நற்கிரியைகள் உண்டு, உங்க ஜீவியத்திலே நற்சாட்சி உண்டு, உங்களோட வாயிலே தேவனுடைய வசனம் உண்டு, உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஓ உங்கள் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. இப்படி எல்லாமே நீங்க நன்மைக்கும் செம்மைக்கும் ஏதுவார்களாய் இருந்தாலும் ஓ சிலர் உங்களை காரணமில்லாமல் பகைக்கிறார்கள். அத உங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நான் என்னப்பா உனக்கு துரோகம் பண்ணேன்? நான் உனக்கு என்னத்தை அநியாயத்தை பண்ணிட்டேன்? நான் உண்டிய வேலை உண்டு, அக்கடான் கிடக்கிறேன். நான் யார் வம்பு தும்புக்கும் போறது கிடையாது. யாருடைய சிக்கலில் யாருடைய பிரச்சனை தலையிறது கிடையாது. ஆனா எதுலையுமே தலையிடாம நான் உண்டு என் வேலை உண்டு இருக்க, நீயோ என்னை பகைச்சிட்டு இருக்க. ஏன் தான் பகைக்கிறன்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்க யாரை குறித்து மிகவும் இருதயத்துல விசனப்படுகிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை ஆண்டவர் துன்பத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அவர்களை தேவன் துன்பத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அந்த தேவனால் அந்த துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பமா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓ அந்த யோபு 19:22 சொல்லுகிறது, நீங்களும் என்னை சோத்திரம் தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும். தேவன் ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷியை துன்பப்படுத்தும் போது அங்க என்ன நடக்குமா? அவங்க சரீரம் அப்படியே பட்சிக்கப்படுமா? பட்சிக்குன்னா அப்படியே எரிஞ்சு போகுமா, உருகி போகுமா. அவங்க சரீரத்துல இந்த வேதனையை தாங்க முடியாது, அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாது, அந்த சஞ்சலத்தை தாங்க முடியாது. அணு அணுவாய் கைக்கு மருத்துவம் பார்க்க காலுக்கு விக்கினம் வரும், காலுக்கு மருத்துவம் பார்க்க தலைக்கு விக்கினம் வரும், தலையை பார்த்து சரி பார்த்து வர சொல்ற வயிற்றுக்குள்ளே வரும், வயிற்றை சரி பார்த்து வர முதுகுக்கு வரும். மாறி 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 அந்த சரீரமானது ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யோபுவின் புஸ்தகம் 19:28 சொல்லுகிறபடி ஓ அந்த சரீரம் முழுவதுமே பயங்கர, அதாவது யோபு 19:22 சொல்லுகிறபடி அந்த சரீரமே பட்சிக்கப்பட்டதை போல என்னை எப்படியாவது யாராவது எரிச்சிட்டா போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகும். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இந்த இருட்டோட ஜபத்துல அதிகால வேளையில கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஓ கர்த்தர் நல்லவே, தேவனை போல கன்மலை என்று சொன்னால் அவர் துன்பப்படுத்துகிறவர். துன்பப்படுத்துகிறவர் என்று ஆவியானவர் தன்னை குறித்தே தேவனை குறித்தே சொல்லுகிறார் என்று சொன்னா ஓ அவர் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்களை பகைக்கிறவர்கள் யாரா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எத்தனை பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அல்லது எவ்வளவு தேவனுடைய பிள்ளையா காண்பிக்கிறவர்களா இருக்கட்டும், நீங்க வாயில வேதமும்
இருதயத்திலே சத்தியமும் உடலிலே பரிசுத்தாவியும் ஜீவியத்திலே சாட்சியுமா இருப்பீர் என்று சொன்னா, உங்களை பகைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் துன்பத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க சரீரத்தை அணுவணுவாய் ஆண்டவர் பட்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் தப்பு வைக்கிறவர், ஆண்டவர் சுகமாக்குகிறவர், ஆண்டவர் காப்பாற்றுகிறவர், ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். இது மட்டும் இல்லைங்க, அந்த ஆண்டவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. தன்னை உண்மையாய் பின்பற்றுகிற மெய்ப்பன் யார் என்று பார்ப்போம். தன்னை மெய்யாய் பின்பற்றுகிற ஆடு யார் என்று பார்ப்போம். அந்த மெய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் எதிராய் பகைக்காரர்களாய் பகைக்கிறவர்களாய் யார் எழும்பினாலும் சரி, அவர்களை ஆண்டவரே துன்பப்படுத்த ஆரம்பிப்பார். இங்க எனக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தை இருக்கு. ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, நான் போய் யாரையாவது துன்பப்படுத்தினா அது தேவனுடைய பார்வையிலேயே குற்றமா முடியும். ஆனா எனக்காக தேவனே துன்பப்படுத்துகிறார் என்று சொன்னா எந்த பழியும் என்னை சுமராது. ஏனென்றால் தேவன் எனக்காக அங்க எழும்பி நிற்கிறார். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளையே, ரொம்ப அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், 1 சாமுவேல் 2:2 தேவனை போல கன்மலை என்று சொன்னால், மூன்றாவதாக உங்களை பகைக்கிறவர்களை அவர் துன்பப்படுத்துகிற தேவனாய் தன்னை பிரதிபலிக்கிறார். உங்கள் பைபிள்ல சிலர் ஆண்டவர் துன்பப்படுத்துறத பார்க்கணுமே. அந்த துன்பப்படுத்துறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா சாக மாட்டாங்க, சாவு வராது. ஆனா அவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க. எப்படிப்பட்ட துன்பத்தை பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை உங்கள் வேதத்திலே காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன், விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பலியானது இவனை ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டாங்க. இப்ப பாருங்க, அந்த தீவு மக்கள் முதலாவது பவுல சொல்றாங்க, இவன் ஒரு கொலைக்காரன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இவன் பலிக்கு ஆளானவன் என்று சொல்லுகிறான். இதை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தேவ மனுஷன், எனக்காக ஜீவனை வைத்து ஊழியம் செய்கிற கர்த்தர் நல்லவர் பவுலாச்சே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். 4ஆம் வசனத்துல பவுல கொலைக்காரன் என்று சொன்னார்கள், பலிக்காரன் என்று சொன்னார்கள். உடனே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் நல்லவன். 8ஆம் வசனம் அப்போஸ்தலர் 28:8 சொல்லுகிறது, பிபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். இங்க கவனிக்கணும், 4ஆம் வசனத்துல பவுலுக்கு எதிராய் அங்கு பகைக்க ஆரம்பித்தார்கள். 8வது வசனத்துல ஆண்டவர் ஜுரத்தை கொடுத்தார், இரத்த பேதியை கொடுத்தார். இதுதாங்க தேவன் துன்பப்படுத்துவதற்கு அடையாளம். தேவனுடைய மனுஷனை, தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷியை, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்காக வாழுகிற நல்ல விசுவாச தேவ பிள்ளையை, கர்த்தர் நல்லவை யார் துன்பப்படுத்துவதற்கு அல்லது பகைக்கிறதுக்கு பகையாளிகளாய் எழும்பினாலும் அவங்க சொல்லும் போது நம்மை கொலைக்காரர்கள் என்று சொல்லுவார்கள்.
அவர்கள் பேசும்போது நம்மை பழிக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் சோத்திரம் கொலைக்காரனாகவும் பழிக்காரனாகவும் நம்மை சொல்லும் போது நாம் மௌனமாய் இருந்து விட்டால் 8வது வசனம் என்கிற ஒன்று வரும். அந்த 8வது வசனம் வரும்போது வேறு ஒருவருக்கும் உண்டாகாத ஒரு ஜுரம் அங்கே வரும். 2வது இரத்த பேதி வரும். ஆனா இந்த கர்த்தர் நல்லவே ஆண்டவர் துன்பப்படுத்துவதிலே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை பிபிலிவை மெலித்தா தீவின் தலைவனாகி பிபிலிவை ஆண்டவரே துன்பப்படுத்திட்டு அந்த துன்பத்திலிருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்னா, இவங்க யார கொலைக்காரன்னு சொன்னாங்களோ, இவங்க யார சுத்திர பழிக்காரன்னு சொன்னாங்களோ அந்த பவுலை கொண்டுதான் ஜெபிக்க வைத்து கர்த்தர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அந்த 8வது வசனம் அழகா சொல்லுகிறது. பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். என் அன்பு சுவாச தேவச்சனமே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கண்மலையை போல தேவன் என்று சொன்னார். அவர் துன்பப்படுத்துகிற தேவன். உங்களை பகைக்கிறவர்களை துன்பப்படுத்துவார். உங்களை ஈனமாய் நடத்துகிறவர்களை துன்பப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை தேவன் துன்பப்படுத்துவார். அவர்களை துன்பப்படுத்த வேண்டிய அளவுக்கு நன்றாய் துன்பப்படுத்திவிட்டு கடைசியாய் அவர்களுக்குரிய விடுதலை ஊழியக்காரனாய் விடுவிக்கிற ஊழியக்காரியாய் ஆண்டவர் உங்களையே கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அவர்களுக்குரிய நிவாரணம் நீங்கள்தான். அவர்களுக்குரிய மருத்துவமும் மருந்தும் நீங்கள்தான். உங்களை கொண்டுதான் அவர்களுடைய ஜுரம் நீங்கும். என்னை கொண்டுதான் இரத்த பேதி அங்கு நிற்கும். காரணம், நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கும். அவர்கள் பார்வைக்கு நான் கொலைக்காரன், சிலருடைய பார்வைக்கு நான் பழிக்காரன் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, 100% ஒத்துக்கொள்ளுகிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி நான் கொலைக்காரன், உங்களுடைய பார்வையின்படி நான் பழிகாரன். நான் மறுக்கவே இல்லை. ஆனால் நான் கொலைக்காரனா பழிக்காரனா என்கிறதை இன்னும் சில நாளில் தேவனே வழங்க பண்ணுவார். அப்போ வாய்கள் அடைக்கப்படும், வார்த்தைகள் அடக்கப்படும். ஓ அன்றைக்கு உங்க கண்ணுக்கும் அன்றைக்கு உங்க சூத்திரம் செயலுக்கும் தேவன் என்னை ஒரு தேவ மனுஷனாய் பிரதிபலிப்பார். தேவன் உங்களை தேவ மனுஷியாய் பிரதிபலிப்பார். அன்றைக்கு ஒருவரும் ஒன்றும் சொல்ல இயலாது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது அபிஷேகத்தின் வார்த்தை. நேற்று மாலை முதல் ஆண்டுடைய கிருபையினாலே உபவாசத்தை ஆரம்பித்து நேற்று இரவில் முழுவதும் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதித்து கொண்டு அப்படியே ஜெபத்துல இருந்து 1 மணிக்கு பின்புதான் நான் நித்திரைக்கு சென்றேன். சரியா திரும்ப 2:40 எழுந்திருக்க உதவி செய்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் மட்டும்தான் உறக்கம். மற்ற நேரம் துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவருக்கு நேரம் கையை உயர்த்துவது, ஆண்டவரே எனக்காக எழும்பும் என்று சொல்லுவது, காலையில வருகிற ஜனங்களுக்கு வார்த்தை அனுப்பும் என்று சொல்லுவது என்று ராத்திரி 1 மணி வரைக்கும் தேவனோடு அங்கலாய்த்து கொண்டும், தேவனோடு புலம்பிக் கொண்டும், தேவனோடு போராடி கொண்டும், தேவனோடு சோத்திர பேசிக்கொண்டும் இருந்து அப்ப அதன் பின்புதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரத்துக்குள்ளாக தான் நித்திரைக்கு போனேன். ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான்
எது? ஓ, அவர் கண்மலையை போல தேவன் என்று சொன்னால், ஓ சுத்திரம், தேவனை போல கண்மலை என்று சொன்னால் அவர் நம்மை பகைக்கிறவர்களை துன்பப்படுத்துகிற தேவன். அந்த துன்பம் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு விடுதலையும் நிவாரணத்தையும் நம்மை கொண்டே கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், 1 சாமுவேல் 2:2 படி, ஓ கர்த்தர் தேவனை போல கண்மலை என்று சொன்னால், ஓ அடுத்தது அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதே 1 சாமுவேல் அதே 2ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்களை தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இப்போ இந்த அருமையான தேவனை போல கண்மலை என்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, பரிசுத்தம் உள்ளவர் தான் அந்த தேவன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தம் உள்ள, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த தேவனாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளவர் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வேதத்திலே உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். இப்போ தேவனை போல கண்மலை என்று சொன்னா, முதலாவது எருசலேமின் குடிகளை காப்பாற்றுகிறவர், 2வது பெரிய தேவன், 3வது துன்பப்படுத்துகிறவர். இப்போ தேவனை போல கண்மலை என்று சொன்ன 4வது எதை குறிக்கிறது? அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தங்க? எபேசியர் 1:4 ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு பேர்தான் பரிசுத்தம் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்று சொன்னால் குளிப்பதோ, தலைக்கு எண்ணெய் பூசுவதோ, வெள்ளை வஸ்திரத்தை உடுத்துவதோ, அல்லது நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுவதல்ல. பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னா குற்றம் இல்லாதவர், ஓ குற்றம் சாட்டப்பட முடியாதவர். அவரிடத்தில் குற்றத்தை நாம் சாட்டினாலும் அந்த குற்றத்தை நம்மால் நிரூபிக்க முடியாதவர். அந்த அளவுக்கு ஒரு குற்றமில்லாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் உள்ளவரை குறித்துதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஓ, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 99:9. 99ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னா முதலாவது குற்றம் இல்லாதவர் என்ற அர்த்தம். அந்த பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னா 2வதாக, ஓ கர்த்தர் நல்லவர், அவர் தேவனாகிய கர்த்தர் என்ற அர்த்தம். தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் என்கிற ஸ்தானம் அவருக்கு எப்போ கிடைச்சது? எதை வச்சு கிடைச்சதுன்னா, அவர் குற்றமில்லாதவராய் தன்னை வெளிப்படுத்தினார், மாசற்றவராய் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் அதனால் அவர் தேவனாகிய கர்த்தராய் உயர்த்தப்பட்டார். அப்போ ஓ கண்மலையா தேவனாகிய ஓ சுத்திர கண்மலை என்று சொன்னா அவர் நல்ல பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால்
குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர் என்று சொன்னால் அவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்றார். அப்போ இந்த தேவாதி தேவன் தான், இந்த கர்த்தர் தான் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்க போகிறார். கடைசியாய் தேவனை போல கன்மலை என்றால் என்ன அர்த்தம்? தேவனை போல கன்மலை என்றால் ஐந்தாவதாக எதை குறிக்கிறது? அற்புதமான ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கிருபையை முன்னிட்டு. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 33:26. யெகோவாவுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நல்லவே. தேவனை போல கன்மலை என்றால் என்ன அர்த்தமா? ஐந்தாவதாக அந்த உபாகமம் 33:26 சொல்லுது, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஆமென். இந்த கர்த்தர் தேவனை போல கன்மலை என்று சொன்னார். ஐந்தாவதாக அவர் நல்ல சகாயமாய் வருகிற தேவன். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சகாயமான தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சகாயமான கர்த்தர் என்றால் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த சகாயத்தை குறித்த அழகான ஒரு கிருபையுள்ள வசனம். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். சங்கீதத்தின் புஸ்தகம் சொல்கிறோம் 10ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பாக்குகிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இந்த காலை வேளையிலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், வேதத்தை போதிக்கிறவனாய், வசனத்தை சொல்லுகிற ஊழியக்காரனாய் ஒரே ஒரு ஆலோசனையை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த சங்கீதம் கர்த்தர் நல்லவே 10:14 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. அப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கடைசி ஆலோசனை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு திக்கற்ற மனுஷனாய் இருக்கிறேன், நான் ஒரு திக்கற்ற மனுஷியாய் இருக்கிறேன். நான் வியாதியாய் படுத்தால் வந்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. நான் பாதிக்கப்பட்டா என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. என்னை அரட்டுகிறவர்களுக்கும் மிரட்டுகிறவர்களுக்கும் அல்லது கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கும் வஞ்சகமாய் செயல்படுகிறவர்களுக்கும் என்னை மீட்டெடுக்க ஒருவரும் இல்லை. நான் ஒரு திக்கற்ற மகனாயிருக்கிறேன், திக்கற்ற மகளாயிருக்கிறேன். எந்த திக்குக்கு போவதுன்னு தெரியல. வடக்கு பக்க திக்குக்கு போவதா, இடது பக்கத்து திக்குக்கு போவதா, நேர தெரிகிற திக்குக்கு போவதா, ஒண்ணுமே தெரியல. கண்ணை கட்டி விட்டது போல இருக்கிறேன். எனக்கு சகாய நீர்தான் ஆண்டவரே, எனக்கு சகாய நீர்தான் ஆண்டவரே. இந்த ஒரு அப்போஸ்தலர் தாழ்த்துதலின் அறிக்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கும். நான் ஒரு திக்கற்ற மகனாய் இருக்கிறேன், நான் ஒரு திக்கற்ற மகளா தேவ பிள்ளையா இருக்கிறேன், நீர்தான் எனக்கு சகாயர் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், எந்த அரசியல் பலத்தை விட, எந்த இராணுவத்தின் பலத்தை விட கர்த்தரே உங்களுக்கு சகாயராய் வந்துவிடும்.
தேவனே உங்களுக்கு சகாயம் பண்ண ஆரம்பித்து விடுவார். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுடைய சகாயம் உங்களுக்கு தானாகவே ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 22ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். அல்லேலூயா. எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக அவர் நல்ல தீவிரமாய் எழும்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓ சத்திரம் ஓசியா 13:9 சொல்லுகிறது, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் இந்த சகாயத்தினால் காலையிலேயே உங்களை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த சகாயம் உண்டாகும். அப்போ இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை, கிருபை நிறைந்த ஒரு வெளிப்பாட்டு வசனத்தை ஆண்டவர் 1 சாமுவேல் 2:2 தேவனை போல கண்மலையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாய் திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயராய் வெளிப்படுகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் திக்கற்ற மகனாய் வந்திருக்கிறேன், நான் திக்கற்ற மகளாய் வந்திருக்கிறேன், எனக்கு சகாயம் பண்ண தீவிரம் வேறு யாரையா செய்ய முடியும்? நான் எந்த பக்கம் போவது எந்த பக்கம் வருவது ஒன்றுமே தெரியவில்லை, தயவாய் எனக்கு கிரியை செய்யும் என்று சொல்லி ஆவியிலே நிரம்பி ஒப்பு கொடுத்து முடிஞ்ச கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ரொம்ப தெளிவா பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி சொல்றேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அவர் உங்களுக்காக உங்களை பகைக்கிறவர்களை துன்பப்படுத்த கூட பயப்பட மாட்டார். உங்களுக்காக உங்களை விரோதிக்கிறவர்களை உங்களுக்காக ஆண்டவர் துன்பப்படுத்த கூட சுத்திரம் பயப்பட மாட்டார். அந்த வேலையும் அவர் செய்வார். காரணம் அவர்தான் நமக்கு சகாயர், அவர்தான் நமக்கு சகாயம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஒருத்தரும் மௌனமா இல்லாம நல்ல வாயை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே தேனை போன்ற வார்த்தைகளை கொடுத்து ஆவியிலே நிரம்ப அந்நிய பாஷை பேச வசன ஸ்தோத்திரங்களை செய்ய உம்மை ஆராதித்து மகிழ கர்த்தர் உதவி செய்தீர். உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நிறைவேற்றின அந்த மகிமையின் ஊழியத்துக்காக நன்றி. இரண்டாவதாக தேவனை போல கண்மலை என்று ஆண்டவர் 1 சாமுவேல் 2:2 ஆண்டவர் கொடுத்து ரொம்ப தெளிவான வார்த்தைகளினால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை ஆற்றினதற்காக ஸ்தோத்திரம், தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். நீ பேசும்போது சில சத்தியம் எங்களுக்கு பயத்தையும் சில சத்தியம் எங்களுக்கு நடுக்கத்தையும் உண்டு பண்ணுகிறது. ஆனாலும் அது பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணினாலும் நீர் எங்களுக்காக எழும்புகிறவர் என்பதை, நீர் எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவர் என்பதை, நீர் எங்களுக்காக எங்களை பகைக்கிறவர்களை துன்பப்படுத்த போகிறவர் என்பதை தெளிவாய் சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தை அப்படியே நடக்க போயிருக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் அப்படி நிறைவேற போயிருக்காக ஸ்தோத்திரம். கிருபையும் தயவும் தாங்கட்டும். இந்த பகல் முழுவதும் கர்த்தருடைய காருண்யம் என் அன்பு ஜனங்களோடு கூட இருப்பதாக. பகல் முழுவதும் தேவனுடைய வசனம் உள்ள பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவதாக. பகல் முழுவதும் கர்த்தருடைய சகாயம் இவர்களுக்கு கிடைப்பதாக. இன்னைக்கு மத்தியானம் தினந்தோறும் ஆராதனையில் கலந்து கொண்டு உன் அபிஷேகிக்கப்பட்ட செய்தியை கேட்க உதவி செய்யும். இரவுக்கு ஒரு ஜெபத்திலே குடும்பமாய் கலந்து கொண்டு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை, கலசத்தின் எண்ணெயை குறித்து கிருபையுள்ள சத்தியத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.